சென்னையில நீங்க டெய்லியும் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? பஸ்ல டிராவல் பண்ணும்போது கையில சேஞ்சஸ் வச்சுக்க வேண்டியதும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா? இனி அந்த மாரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே மெட்ரோ ட்ரெயின்ல நம்ம பார்த்தோம்னா, ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். நீங்க கவுண்டர்ல நின்னு அந்த டிக்கெட்ட எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மெட்ரோ கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்க டிக்கெட் எடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடாகவும் இருக்கும். டைமையும் சேவ் பண்ணும். கையில பணம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்னையை பொறுத்தவரைக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்துல இருக்கக்கூடிய பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டி கார்டு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்த போறாங்க. ஏற்கனவே சில பேருந்துகள்ல நீங்க யுபிஐ யூஸ் பண்ணி இல்லைன்னா கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பே பண்ணி டிக்கெட் எடுக்கிற நடைமுறை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அது சில நேரங்கள்ல நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சு அப்படின்னா டிலே இருக்கும். கூட்டமான சமயங்கள்ல கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் சிட்டி கார்டை யூஸ் பண்ணி நீங்க மெட்ரோல டிக்கெட் எடுத்து டிராவல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளையும் நீங்க டிராவல் பண்ணிக்க முடியும். கையில காசு எதுவுமே வச்சுக்காம ஜஸ்ட் அந்த கார்டு மட்டும் வச்சுக்கிட்டு டேப் பண்ணீங்கன்னா போதும், நீங்க அந்த பஸ்ல டிராவல் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு திட்டத்தை சென்னையில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தொடங்கியும் வச்சிருக்காங்க. சரி, அந்த கார்டை எப்படி வாங்குறது, அதுல எப்படி ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதற்கட்டமாக தமிழ்நாடு அரசு எஸ்பிஐ வங்கி கூட கோஆபரேஷன் வச்சுக்கிட்டு இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 50,000 ஸ்மார்ட் கார்டுகளை இஷ்யூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. இந்த கார்டை வந்து இலவசமாகவே கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய 20 போக்குவரத்து பணிமனைகள்ல டிக்கெட் வழங்கக்கூடிய அந்த கவுண்டர்ஸ்ல வந்து இந்த கார்ட்ஸை வாங்கிக்க முடியும். கார்டை வாங்கிட்டு மினிமம் 100ல இருந்து எவ்வளவு வேணாலும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ரீசார்ஜை பொறுத்த வரைக்குமே ஆன்லைன்ல உங்களுடைய மொபைல்ல பண்ணிக்க முடியும். அப்படியும் இல்லைன்னா குறிப்பிட்ட சில போக்குவரத்து பணிமனைகள்ல பயணச்சீட்டு வழங்கும் கவுண்டர்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போய் அந்த ஸ்மார்ட் கார்டை உங்களால ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே தாண்டி நடத்துனர்களுக்கும் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேசஞ்சர்ஸ் நடத்துனர்கள் கிட்டேயே இந்த கார்டை கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கவும் முடியும். இந்த ஸ்மார்ட் சிட்டி கார்டு திட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏற்கனவே மெட்ரோக்கள்ல அவைலபிளாக இருக்கு. இனி கவர்மெண்ட் பஸ்லயும் அவைலபிளாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லையும் விரைவு ரயில்களையும் இதை கொண்டு வரக்கான முயற்சிகளையும் அதற்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரையலுமே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் கிளிக் ஆச்சு, ஓகே ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு ஸ்மார்ட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க எல்லா இடத்துலையுமே டிராவல் பண்ணிக்க முடியும். மெட்ரோல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல, பஸ்ல டிராவல் பண்ணிக்க முடியும். சென்னை மாதிரியான இடங்களை பொறுத்த வரைக்குமே மெட்ரோ, எலக்ட்ரிக் ட்ரெயின், பஸ்ல டிராவல் பண்றவங்களோட எண்ணிக்கை டெய்லியுமே அதிகமாக தான் இருக்கும். வேலைக்கு போறதுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பொது போக்குவரத்து தான் பயன்படுத்தி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி சேஞ்ச் இருக்காது. இல்லைன்னா கண்டக்டருக்கும் அந்த பேசஞ்சருக்கும் சேஞ்ச்ல நிறைய இஷ்யூஸ் வரும். எப்பவுமே கையில காசு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இனி வந்து அந்த பிரச்சனை இருக்காது. இன்னும் வந்து டிஜிட்டலா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியும் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட மெட்ரோ கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணியே உன்னால கவர்மெண்ட் பஸ்லயும் டிராவல் பண்ணிக்க முடியும். அது இல்லாம மந்த்லி நீங்க வந்து டிக்கெட்டுக்காக பணம் பே பண்ணி கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கார்டை ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டா பஸ்ல போகும்போது கண்டக்டர் கிட்ட இதை காமிச்சு ஜஸ்ட் டேப் பண்ணி எந்த ஸ்டாப்னு சொன்னோம்னா ஒரு 2-3 செகண்ட்லயே உங்களுக்கு டிக்கெட்டும் வந்துடும். ஸோ இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.